குறள் 6. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிநின்றார் நீடு வாழ்வார். ஊக்கமளிக்கும் கதை தமிழில். ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு. அவரு ரொம்ப கோவக்காரர். எப்பவும் கோவத்துல தப்பு தப்பா பேசுவாரு. எல்லாரையும் திட்டுவாரு. அதனால அவருக்கு நிறைய எதிரிகள் இருந்தாங்க. ஒரு நாள் அவரு ஒரு புத்த துறவிய பார்த்தாரு. துறவி அவர்கிட்ட இந்த குறள சொன்னாரு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிநின்றார் நீடு வாழ்வார். இந்த குறளுக்கு அர்த்தம் என்னன்னா, ஐம்பொறிகளை அடக்கி பொய்யற்ற ஒழுக்க நெறியில் வாழ்பவர்கள் நீண்ட காலம் வாழ்வார்கள். அவரு அந்த குறள படிச்சிட்டு தன்னோட கோவத்தை கட்டுப்படுத்தினாரு. நல்லா பேச ஆரம்பிச்சாரு. எல்லாரையும் மதிச்சாரு. கொஞ்ச நாள்ல அவரு நிறைய நண்பர்களை சம்பாதிச்சாரு. சந்தோஷமா இருந்தாரு. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நாம கோவப்பட்டா நமக்கு தான் கெடுதல். ஐம்பொறிகளை கட்டுப்படுத்தி நல்லா வாழ்ந்தா நாமளும் சந்தோஷமா இருக்கலாம். ஊக்கமளிக்கும் கதை ஆங்கிலத்தில். Once upon a time, there lived a man in a village. He was very angry. He always spoke wrong words in anger. He scolded everyone. Because of that, he had many enemies. One day, he met a Buddhist monk. The monk told him this couplet. Those who have conquered the five senses and live in the path of truthful conduct will live long. The meaning of this couplet is, those who control the five senses and live a truthful life will live long. He read the couplet and controlled his anger. He started speaking well. He respected everyone. After a while, he made many friends. He was happy. This story tells us that if we are angry, it is bad for us. If we control the five senses and live well, we can also be happy. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கடவுள் மேல நம்பிக்கை வச்சா எந்த கஷ்டத்தையும் நம்மளால தாண்ட முடியும். திருக்குறள்ல உள்ள ஒவ்வொரு குறளும் ஒரு ஊக்கமளிக்கும் செய்தி. அத நம்ம வாழ்க்கையில பின்பற்றி வெற்றி பெறலாம்.